அழகாக நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். நீ நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து லார்டு சிஸ்டம் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெலகன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவில் நோட்டீஸ் ஆகும். சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா. கதையோட ஆரம்பத்தில் பார்த்தா ஹீரோவும் ஒரு சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கான். ஃபைனலி ஒரு வழியா சோரான் சிட்டிக்கு வந்துட்டேன். உண்மையில நான் இருக்கிற இந்த உடம்பு வந்து வேற ஒருத்தனோடது. அந்த ஓனர் பார்த்தா பயங்கர பாப்புலரான ஃபேமிலியை சேர்ந்தவனா இருக்கான். எதனாலேயே இந்த சிட்டிக்குள்ள என்ன அசால்ட்டா விட்டுட்டாங்க. காட்டெல்லாம் பார்த்துட்டு பயங்கர மரியாதை கொடுக்குறாங்க. இந்த புதிய லைஃப் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு உடம்புல இறந்து போயிட்டு இப்போ ரீஇன்கார்னேட் ஆகிட்டு இருக்கிற புது உடம்புக்குள்ள வந்திருக்கிற ஹீரோவை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான லார்டு சிஸ்டம் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் பண்ண போற சேட்டையெல்லாம் பொறுமையா பாருங்க அப்படின்னு ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்து தன்னுடைய வீட்டுக்கு போக அந்தத்துல பார்த்தா ஒருத்தரும் ஒரு கெட்ட விஷயம் தம்பி. அது என்னன்னா உன்னுடைய அப்பாவா இருக்கல கேல்வின் ஆர்லாண்டோ லாஸ்ட் வீக் தான் இறந்தாரு. அதனால ஹவுஸ் ஆஃப் ஆர்லாண்டோவுடைய புதிய சக்சஸரா உன்னுடைய அப்பாவுக்கு அப்புறம் இருக்கிற உன்னுடைய பிரதருக்கு தான் அது போகுது அந்த பதவி. அதனால இப்போ ஆல்ரெடி நீ இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்க. அதனால அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. உன்னுடைய பிரதருக்கு நீ சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக நீ என்ன கேட்கறியோ அதை பண்றோம். என்ன சொல்றீங்க? என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆர்லாண்டோன்னு சொல்லக்கூடிய அந்த பேரோட இந்த இடத்துல விட்டுட்டு இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிடணும். நீ அதுக்கு நீ ஒத்துக்கினா உனக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல நான் ஒரு 500 தங்க காசை தரேன். அதை வச்சு நீ உன்னுடைய டெரிட்டோரியை புதுசா உருவாக்கி நீ அந்த இடத்துல ஆளலாம். இந்த பாக்ஸ்ல மொத்தமா 500 தங்க காசுகள் இருக்கு. ஹீரோவும் அடேங்கப்பா இந்த ஆஃபர் நல்லா இருக்கு, இது என்னுடைய புதிய லைஃப், இது உனக்கு கொடுத்ததுக்கு பெரிய விஷயம்டா. ஹீரோவும் இந்த ஆளு என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். அட கடவுளே, ஆர்லாண்டோ அந்த பேருக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு தெரியுமா ஊர்ல. நீங்க என்னடா இவ்வளவு தான் கொடுத்துருக்கீங்க. அப்பா என்னை விட்டு பிரிச்சுட்டு தான். ஆனா இருந்தாலும் இந்த காசெல்லாம் பார்த்தாது எனக்கு. என்னது நீ எக்ஸ்ட்ராவா பணம் கொடுத்தவன் இந்த இடத்த விட்டு நான் போவேன். இந்த பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே. அதுக்கப்புறம் அவர் எக்ஸ்ட்ராவா காசு தரன்னு ஒத்துக்க இந்த டீல் ஓகே. நான் இந்த இடத்த விட்டு ஆங்கிலோன்னு யாரையாக போயிட்டு அந்த இடத்துல ஹைலாண்டு பார்பரியன் ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே நான் எனக்காக சேர்த்து வைக்க போறேன். ஸ்லேவ் வாரியர்ஸ் உனக்காக கார்டியனை வச்சுக்க போறியா? நல்ல ஐடியா தான். ஆனா நீ அவனுங்களுக்கு காசை கொடுத்து வாழ்க்கை ஃபுல்லா கரைக்க போற பேர். ஏன்னா கிட்டத்தட்ட அவனுங்களுக்கு செலவு பண்றதுக்கு 1000 கணக்கில் தங்க காசுகள் செலவாகும். அது மட்டும் இல்லாம நீ சொல்ற விஷயத்த அவனுங்க கேட்க கூட மாட்டானுங்க, திமுரு பிடிச்சவனுங்க. அதனால இந்த விஷயத்த நான் வச்சுக்கோ. பார்பரியன்ஸ் கிட்ட போயிட்டு அடி வாங்க விட்டுட்டு எங்கன்னா போயிட்டு கடையை நடத்துற வேலையை பாரு. அதை பத்தி உனக்கு எதிய கவலை. நீ மூடிட்டு வேலையை பாரு. எல்லாத்தையும் எனக்கு சமாளிக்கிற திறமை இருக்கு, உன் வேலையை பாருன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அந்தாலும் கடுப்பாகலாம். இவன் கண்டிப்பா ஆர்டினரியான பையன் கிடையாது. அதுக்கப்புறம் ஹீரோ கேரேஜ்ல வரும்போது அட கடவுளே, கிட்டத்தட்ட கேபிட்டலை விட்டு இந்த தெருவில் இந்த மாதிரி வரது 10 வருஷம் ஆகுது. அப்பெல்லாம் போயிட்டு வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ பழமிட்டு வந்துட்டு இருக்க. என்ன சார் பழமிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கூட வரவனு கேட்க ஒன்னும் இல்லடா பழத்தை யோசிச்சு பார்த்தேன். அப்ப என்னடான்னு பார்த்தா ஹீரோ அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆக்சிடென்டான விஷயத்தினால ஸ்ட்ரீட்ல ஒரு நாள் இறந்துருப்பான். ஒரிஜினல் பாடியை விட்டுட்டு அப்புறம் இந்த வீணா போன இந்த பையனுடைய பாடியில வந்திருப்பான். அந்த பாடிக்கு வந்து அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோக்கு ஒரு லார்டு சிஸ்டம் கிடைச்சிருக்கும். இது மூலியமா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஸ்கில்ல வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாம சண்டைகளையும் எப்படி போடணுன்றதை கத்துக்கணும். 20 நாளையே அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நைட்டுடைய பொசிஷனும் அடைஞ்சான். அதுக்கப்புறமா தான் அந்த ஆர்லாண்டோன்னு சொல்லக்கூடிய அந்த சர்நேம் இருக்கிற அந்த குடும்பத்துக்குள்ள போயிருப்பான். அவங்களுக்காக எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சு நிறைய டெரிட்டோரிஸை சண்டை போட்டு ஹீரோ பிடிச்சி கொடுத்துருப்பான். ஹீரோ அப்ப யோசிச்சிருப்பான், என் வாழ்க்கை தெருவில் ஒரு அனாதைய கேவலமான ஒரு மனுஷனா போயிட்டு இருந்தது, இப்படி சடனா மாறினதும் ரொம்ப நல்லா இருக்கே. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஹீரோ காசு எடுத்துக்கின்னு ஒரு டெரிட்டோரியை புதுசா வாங்கி அந்த இடத்துல தனக்கான ஒரு இடத்த உருவாக்குறதுக்காக வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வழியா பார்த்து அந்த கொலோசியம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். வந்த உடனே அந்த இடத்துல அந்த ஸ்லேவ்ஸ் வைக்கக்கூடிய ஆளுகிட்ட போயிட்டு ஏங்க இந்த இடத்துல உங்ககிட்ட குரூப் ஆஃப் தி ஹைலாண்ட் பார்பரியன்ஸ் இருக்காங்க இப்ப ரீசெண்டா வாங்கறதுக்கு. இருக்காங்க. நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க, அவங்க எல்லாருமே நான் வாங்க போறேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் எனக்கு அடிமையா வேலை பார்க்கறதுக்காகவும் என்னுடைய டெரிட்டரியில அவங்க வர போறாங்க. அப்படின்னா உள்ளவங்க உங்களுக்கு இப்படி ஏத்த ஆளுங்களை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லேடியை கூட்டு போறாங்க உள்ள. ஆனா இன்னொரு விஷயத்த நான் வச்சுக்கோங்க, ஒரு சில விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்காக நீங்க நிறைய பணத்தை செலவழிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கான மெடிக்கல் செலவு எல்லாமே நான் இப்போதைக்கே ரொம்ப அதிகப்படியாக செலவு பண்ணிட்டு இருக்கேன். சாப்பாட்டுக்கும் அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் நீங்க நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். எங்க கூட நிறைய ஸ்லேவ்ஸுங்க இருக்குதுங்க, இதெல்லாம் சீப்பானது தான். சீப்பானதா ஆல்சோ எங்களுக்கான சாப்பாடு இந்த இதுல இருக்குது அப்படின்னு முதல்ல பாத்தீங்க சொல்றான். அது சாப்பிட்டுலாம் கிடையாது, அதுவும் ஒரு ஸ்லேவ் தான். யார் இவரு தினசா வந்து பேசிட்டு இருக்காரு, நீங்க எதுவும் பிரச்சனையா பாக்காதீங்க, நான் கொஞ்சம் அப்படிதான். உங்களுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. உங்களுக்கு காசு தானே வேணும், அதை நான் கொட்டி அரைக்கிறேன், எனக்கான ஆளுங்களை மட்டும் காமிங்க. என்னுடைய சிஸ்டத்தை பயன்படுத்தி அவங்க பார்பரியன் ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு என்னுடைய அடிமைகளை மாத்துறேன். என்னுடைய லெவல் இப்போதைக்கு 35 இருக்கு. என்னுடைய 3 வருஷ ட்ரைனிங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து பார்க்க அந்த கொலோசியத்துல பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய பார்பரியன் ஸ்லேவ்ஸ் எல்லாமே நின்றுட்டு இருக்கானுங்க. எங்க பாருங்க மக்களே, இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கீங்க ஸ்லேவா, உங்களை என் கூட சேலஞ்ச் பண்றவங்க யாருன்னா இருக்கீங்களா? அப்படி நீங்க என்ன தோக்கடிச்சிட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு இந்த இடத்துல சுதந்திரத்தை வாங்கி தரேன். ஆனா அப்படி நீங்க தோத்துட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு அடிமையா இருக்கணும்னு ஒத்துக்கோங்க. அதுக்காக நீங்க எனக்கு கூட ஃபைட் பண்ணணும். அந்த ஃபைட்ல தோத்துட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னா அதை பொறுத்து அந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறப்போகுது. அப்படியா, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தினு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒருத்தன் வர இருக்கிறதுலயே பார்த்தா மஸ்கரலான ஒரு தலைவன் அவன் தான் போல அந்த கேங்குக்கு. அட கடவுளே சார், அவன் ரொம்ப பயங்கரமானவன், நீங்க பார்க்க சப்பியா இருக்கீங்க, அவன் பார்க்க பல்கா இருக்க, தூக்கி போட்டு வச்சிரு வர வந்துருங்க. என்னுடைய பேரு ரிச்சர்ட். அட கடவுளே, இந்த குரூப்லயே பார்பரியன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்கள் அவனும் ஒருத்தன். அவர் கூட போய் ஒரு மோத போறாரு. அவர் நிலைமை அவ்வளவுதான். கொஞ்சம் நீங்களாச்சும் சொல்லி புரியவங்களை தடுத்து நிறுத்துங்களா சார். அலெக்ஸ், இது ரொம்ப மோசம், அவர் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு இந்த பொம்பளையும் இவனை பார்த்து கேட்க, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா அவர் என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ அதை ஏத்து நான் அதை அப்படியே தான் பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த ரிச்சர்ட் வந்து எங்களுடைய மாஸ்டர் கிட்ட தோத்து போக தான் போறான். இவர் என்ன பேசுறாரு, அவன் அவ்வளவு தண்டிக்கு இருக்கான், இவன் என்னடா இவ்வளவு சப்பியா இருக்கான், இவன் போயிட்டு ஜெயிப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் நோபல்ல இந்த மாதிரியான ஒரு ஆள் நான் ஜெயிச்சு பார்த்தது இல்ல. அப்புறம் கூட இருக்கிற அந்த இடத்துல வேடிக்கை பார்த்த ஆளுங்களும், ரிச்சர்ட் விட்டுறாதரா, அந்த நாயை அதே இடத்துல கொண்டுறா, என்னைக்கு நம்ம ஃப்ரீடம்டா மொத்தம். ஆமா, கருணை இல்லாம கதற கொள்றான். என்னதான் இருந்தாலும் அவன் ஜென்டில்மேன் இல்ல, நோபல் ஃபேமிலி சேர்ந்தப்பா, கொஞ்சமாச்சு விட்டு வைக்கணும். வெட்டெல்லாம் வைக்க மாட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ரிச்சர்ட்ன்றவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர, இதோட உன் கதை முடிஞ்சிடா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு அடிப்பான். சாவுடா, நீ ரொம்ப வீக்கா இருக்க. இதோட இவன் கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தா அந்த இதில் நிம்மதி ஆயிட்டு, இதுக்கப்புறம் நம்ம சுதந்திரடா, நீ சூப்பரா விளையாடுற மாதிரி அதுக்கப்புறம் அவனை பாராட்டிட்டு இருக்கேன். இந்த ஓனர் பொம்பளையும், ஆஹா நோபல் ஃபேமிலி சேர்ந்தவர் இந்த இதுல இறந்துட்டாரு, இப்படி நடக்க கூடாது. ஆனா ஹீரோ பார்த்து அதுக்கப்புறம், டே இது இன்னும் முடியலடா, என்ன இவரு இன்னும் கண்மூச்சி தான் இருக்கா. நான் வெயிட் பண்ணதுக்கான காரணமே நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும் தான். இந்த இதை வாங்கி தொட்டு தூக்கி போட்டு பொறுவான் ஹீரோ. எப்படி இது வாய்ப்பு, இவ்வளவு வீக்கானவன எப்படி என்ன தோக்கடிச்சான், அப்போ இவனுடைய ஸ்ட்ரென்த் இது கிடையாது. ஹீரோவும் என்னுடைய லாஸ்ட் சிஸ்டம் மூலியமா எனக்கு பல வருஷம் ட்ரைனிங் கிடைச்சிருக்கு. ஆனா ஏதோ நான் பண்ணதே கம்மியான ட்ரைனிங் தான். என் பாடி இதனாலே ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கேன். இந்த முறை நான் தானே ஜெயிக்க போறேன். அட கடவுளே, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என்னை ஏமாத்தி ஜெயிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வாங்க சொல்லிட்டு திரும்ப வந்து அடிக்க இருந்தாலும் ஹீரோ பார்த்த ஒரு காலம் மொத்த தூக்கி போட்டு திரும்பி அடிப்பான் தலைக்கலாம். இதெல்லாம் எப்படி நீ பண்ற, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ அவ்வளவு பழசாலி இல்லையே. அப்ப விட்டு கொடுத்துட முடியலனா என்ன அவன் பேசிட்டு இருக்கான், அங்க என்ன நடக்குது, அவன் எப்படி திடீர்னு இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறணும்னு சொல்லிட்டு குத்தி இருக்கவங்கள கடுப்பாயிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தொடச்சி அவனை போட்டு தரையில மொத்தி எடுக்கிறான். ஏன்பா உங்களுடைய கேங்ல இருந்த முக்கியமான பவர்ஃபுல்லான ஆளை தூக்கி போட்டு வச்சிருக்கேன், வேற யாருன்னா இருக்கீங்களா? இல்ல நானே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனும் போக, டே வேணடா, இது கிட்டத்தட்ட நீ 10 முறை வரைக்கும் தோத்து போயிட்டா, உன்னை அடிச்சுட்டான் நிறைய முறை, இது 10 முறைக்கு மேலேயா அப்படின்னு அவனை பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேங்கோடைய பாஸா இருக்கிற ஒரு பார்பரியன் லீடரும் வருவாங்க. அவ ஒரு பொண்ணு, லீடர் நீங்க வந்துட்டீங்களா? ஆமா, இதை நான் இங்கேயே முடிச்சு கட்டுறேன். நம்ம கேங்லயும் வந்து இப்படி சவால் விடுறானா, நீ அவர் பொண்ணு கூட நான் சண்டை பண்ணும். பொண்ணுன்னு மட்டும் குறைச்ச எடுப்பாரு, அவங்க தானே எங்களுடைய பாஸ். இதுக்கப்புறம் பாஸ் கிட்ட இந்த நோபல் செத்தாண்டா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் சொல்ல, நீங்க பாருங்க நான் ஒரு பொண்ணு கூட எல்லாம் சண்டை போட மாட்டேன், அதை பத்தில நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ சொன்னல நாங்க ஜெயிச்சுட்டா எங்களுக்கு ஃப்ரீடமோ, நீ தோத்துட்டா அதை பண்ணுவேன்னு சொன்னல, அது நடக்கத்தான் போதிப்போம், அதனால நீ தோக்க போற, இப்ப வாடா. அந்த பேச்ச மாற மாட்டல, கண்டிப்பா நான் மாற மாட்டேன், சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். அப்ப நீங்க நாங்களும் அப்படிதான் வாழ்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சட்டுன்னு ஹீரோ கிட்ட வந்து அடிக்கிறதுக்காக வர, ஹீரோ ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய சிஸ்டம் அலர்ட் கொடுக்குது, பார்பரியன் காந்தர், இவ ஹீரோயிக் யூனிட்டை சேர்ந்தவன். அப்புறம் அவன் வந்து குத்துன பார்த்தா ஹீரோவே பின்னாடி போய் வீந்துறான். இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கான், இப்படியே விட்டு வேலைக்காவது, நான் இதுல தோத்து போக கூடாது, இந்த இதை வாங்கின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பறந்து வந்து அடிக்க திரும்ப ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தப்பிக்க அவனுடைய ஆளுங்கெல்லாம் பிராமத்த லீடர் அவனை போட்டு அடிங்க விட்றாதீங்க, ஆஹா ரொம்ப மோசம், உங்களுடைய மாஸ்டருக்கு மிகப்பெரிய பிரச்சனை, அவங்க தான் இந்த பார்பரியன்ஸ் உடைய லீடர், அவங்களே ரொம்ப மோசமானவங்க, பவர்ஃபுல்லான ஆளு, அவங்களால உங்களால சமாளிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல, அட கடவுளே பார்பரியன் லீடர் கூட இப்ப பாஸ் ஆண்ட போற டைம் வந்துருச்சு, இது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு பார்த்தா அந்த அலெக்சாண்டர் ஒன்னு யோசிக்கிறான், லீடர் விட்றாதீங்க அவன் அடிங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மிகப்பெரிய பாறை அடியில இருந்து எடுத்து தூக்கி ஹீரோ போட்டு சாட்சி போடுறாவ. ஹீரோ பார்த்தா அதனால அப்படியே நசிங்கிறான். ஆஹா இதை முடிச்சுக்கோங்க, இப்போதைக்கு அவரை விட்டுருங்க, அவர் ஓனர் நோபல் ஃபேமிலி சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி அந்த ஓனரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாஸ் ஜெயிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அந்த கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும், ஏன்பா எவ்வளவுதான் பவரா, நல்லா தான் இருந்துச்சு, எப்படி இவன் தப்பிச்சான், என்னுடைய மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் தான். ஏய் என்னப்பா இவன் என்னமோ உயிரோட இருக்கான், இவன் சாவலப்பா அவளை யோசிக்கிற அந்த பாசம். அட கடவுளே, நான் மிகப்பெரிய பாறையை தானே தூக்கி போட்டான், அப்போட எப்படி உயிரோட இருக்கான், நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் தெரியல, இது என்னன்னு கண்டினியூ பண்ணலாமா, நீங்க தான் பார்பரியன்ஸோட லீடர் தானே, கண்டிப்பா உங்களால இப்போதைக்கு தனியா தோக்கடிக்க முடியாது, அதனால கூட ஆளுங்க யாருன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் உன்னை இப்ப தோக்கடிக்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சங்கிலியாட ஹீரோடைய கழுத்தை நடிச்சு கீழே இழுத்து போறான். நீ வசமா வந்து மாட்டிக்கின இதுல, இல்லையே நீங்க தான் எனக்கு மாட்டிக்கினீங்க, இதுக்கப்புறம் நீங்க எனக்கு அடிமை, நான் உங்களை வச்சு செய்வேன் அப்படின்னு ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் போட்டு அந்த சங்கிலியை உடைச்சிடா. இவனுக்கெல்லாம் திரும்பி பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. அட கடவுளே, நம்ம பாஸோடைய அந்த சங்கிலில இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, அதையும் உடைச்சிட்டான்ற மாதிரி எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறானுங்க. அவ்வளோ ஒன்று பக்கம் ஷாக் ஆகுறா. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு, நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதுக்கப்புறம் நீங்க என்னுடைய சப்போர்ட் ஆகுறீங்களா, நான் உயிரோட இருக்கணும், நான் தான் பண்ணினாகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவன் இன்னும் தன்னுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தல, இவன் ஒரு மான்ஸ்டர். என்ன பொறுத்தவரைக்கும் பேட்டில் ஃபீல்டில் நான் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்டா, என்னுடைய பேஸ்ட் கொடுத்து நான் பண்றேன், நான் சரண் அடிக்க மாட்டேன் உங்ககிட்ட மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் இன்னும் போராட ட்ரை பண்ண. சரி ஓகே, நீ சைனை வர போட்டு இருக்க, ஆனா உன் சைனையும் உடச்சிட்டேன், இருந்தாலுமே என்னுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் நான் இன்னும் பயன்படுத்தல, இப்பதான் ரியல் பேட்டில் ஆரம்பிக்க சொல்லிட்டு ஹீரோ ஒரு குத்து கொடுப்பான் பாருங்க அவளுக்கு, அவளே பின்னாடி போவான். அட கடவுளே, அவன் லீடர் விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான், இப்போ என்னதான் இவகிட்ட பவர், இவகிட்ட அதிகப்படியா இருக்கேன். அதுக்கப்புறம் அவன் ஹீரோ தூக்கி போட்டு ஒரு இடத்துல சொல்லிவிடுவான், சரி ஓகே உன்னுடைய பழியை தீர்த்துக்கோ, என்ன கொண்டுடு. அப்படி நான் பண்ண மாட்டேனே, ஏன்னா நீ இதுக்கப்புறம் எனக்கு சொந்தம், நான் உன்னை வரவேற்கிறேன், நான் இந்த இடத்துல சாக போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா அவளுடைய சங்கிலிய கழுத்துல இருந்தாலும் ஹீரோ கட் பண்ணி விடுறான். என்ன இது, நான் இன்னமும் சாகல, நீ உனக்கு 2 விதமான ஆப்ஷன் கொடுக்குறேன், இப்போ என்னமோ சேலஞ்ச் பண்ணி எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் எதிர்த்தீங்கன்னா கண்டிப்பா தோத்துருவீங்க,
செய்யுங்க. 2வது என்னை எல்லாரும் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கையை நான் நல்லபடியா கொடுத்து பார்த்துப்பேன். அதுலயே நீ முக்கியமா நீ என்னுடைய பொண்டாட்டி ஆவறியா? சும்மா தான் கேட்டேன். நீ எதை சூஸ் பண்ண போறன்றது சொல்லு. உடனே பார்த்தா அவ 2வது சூஸ் பண்றா. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்மள பார்பரியன்ஸ் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இவருக்கு தான் நம்ம சேவை செய்ய போறோம். இவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சாகணும். அதுக்கப்புறம் ஹீரோவும் இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நான் தான் உங்களுடைய புதிய பாஸ் ரிச்சர்ட் ஹார்லாண்டோ. நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆகுது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையும் சேர்த்து நான் ஸ்ட்ராங் ஆக வைப்பேன்னு சொல்லலாம். ஆமா, இவர் என்ன பேசுறாரு நமக்கு ஒன்னும் புரியல. நம்பி போலாமா? அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏய், பாஸோடைய முடிவு தான் நல்ல முடிவு. ஆமா கரெக்ட், பாஸே முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு இவர் தான் பாஸ்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஹீரோக்கு அடிமையாயிராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அலெக்ஸும் அடேங்கப்பா அந்த ஓல்டு ஆர்லாண்டோக்கு போயிட்டு என்னுடைய மெசேஜஸ் மூலியமா மெசேஜ் அனுப்பணும். அதுக்கப்புறம் ஹீரோல சிஸ்டமுக்கு மெசேஜும் வருது. அது என்னன்னா, இந்த பார்பரியன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே இவன் ஸ்லேவ்ஸ் அப்சர்வ் பண்ணதுனால இதுக்கப்புறம் அவனுடைய வேலையாட்களை ஒரு டீமாவே அது கிரியேட் பண்ணிடுச்சு இவனுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க எல்லாருமே தன்னுடைய டீம்ல இணைச்சிக்கிறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தாலே போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம் போல இந்த வீடியோ பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்சிருக்க யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே கமெண்ட்ல கூட பிடிச்ச போடுங்க. நானும் பார்த்துங்க. சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.